ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா திரள் வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் அமைச்சர் கைகளால் கோப்பையை வாங்க மறுத்த இந்திய வீரர்கள் இறுதியில் கோப்பையை பெறாமலேயே வெறும் கைகளில் வெற்றியை கொண்டாடினார்கள். நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய ரூபாய் நோட்டுகளால் உற்சவர் பர்வதவர்த்தினி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. கைலாசநாதர் கோவிலில் நவராத்திரி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 7வது நாளில் பர்வதவர்த்தினி அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் நடுக்கூடலூர் பகுதியில் திடீரென வந்த காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. நடைபாதையில் திடீரென ஓடி வந்த காட்டு யானையால் மக்கள் அச்சமடைந்து ஓட்டம் பிடித்தனர். வனப்பகுதியை விட்டு வெளியேறி ஊருக்குள் வந்த காட்டு யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். வேலூரில் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ட்ரோன் நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட அறிவுசார் திருவிழாவின் ஒரு பகுதியாக ட்ரோன் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கற்காலம் முதல் நவீன கால தொழில்நுட்பங்கள் வரையிலான மனித வாழ்வின் பரிணாம வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் ட்ரோன் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. Tonight, as we gather under the sky, இந்த நிகழ்ச்சிக்காக மொத்தமாக 175 ட்ரோன்கள் வானில் பறக்க விடப்பட்டுள்ளன. வானில் வர்ணஜாலங்கள் நிகழ்த்திய ட்ரோன் நிகழ்ச்சிகளை பார்வையாளர்கள் மெய்மறந்து ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் அருகே மத நல்லிணக்க மிலாது நபி கந்தூரி விழாவில் ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தால்சாவுடன் சுட சுட பரிமாறப்பட்ட நெய் சாதத்தை திரளானோர் வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். பூச்சிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த நண்பர்கள் குழு ஒன்று 9வது ஆண்டாக இந்த மத நல்லிணக்க கந்தூரி விழாவை நடத்தினர். பெங்களூரு மாநகர சாலைகளின் மோசமான நிலை குறித்து நாளுக்கு நாள் விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. பாரதி நகரில் வசிக்கும் மக்கள் குண்டும் குடியுமான சாலைக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி பூஜை செய்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. பெங்களூரு சாலைகளின் மோசமான நிலையில் விபத்துகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போர்க்கால அடிப்படையில் சாலைகள் சீரமைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரைச் சேர்ந்த இன்ஸ்டா பெண் பிரபலம் ஒருவர் ஐபோன் 17 Pro Max மொபைல் வாங்க நிதியுதவி கோரியது விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. மஹி சிங் என்பவர் அக்டோபர் 21ஆம் தேதி தனது பிறந்த நாளையொட்டி ஐபோன் வாங்கி தருமாறு தனது தந்தையிடம் கேட்டதற்கு அவர் மறுத்ததாக கூறியுள்ளார். இதனால் தனது UPI ஐடிக்கு குறைந்தபட்சம் ₹1 ₹2 நிதியுதவி அளிக்குமாறு மஹி சிங் இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டார். और मुझे ये फ़ोन लेना है दोस्तों। 21 अक्टूबर को हमारा बर्थडे है, लेकिन पापा मुझे ये फ़ोन नहीं दिला रहे हैं और ये स्कैनर हमारा लगवा है। दोस्तों आप लोग जो 1-1, 2-2, 3-3, 4-4 रुपए की हेल्प करोगे ना, तो ये मैं फ़ोन ले सकती हूँ और आपका दिल से शुक्रिया करूँगी अगर जो ये फ़ोन मैं ले पाऊँगी। दोस्तों तो अपनी माई को सपोर्ट करो और 1-1 रुपए 2-2 रुपए भेज दो मेरे पास. இந்த வீடியோவை பார்த்த பலரும் இந்த பெண்ணுக்கு 1 பைசா கூட கொடுக்காதீர்கள் என பதிவிட்டு வருகின்றனர். இண்டிகோ விமானி ஒருவர் தனது 18 மாத பெண் குழந்தையை முதலாக விமானத்தில் அழைத்துச் சென்ற காட்சிகள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. விமானம் டெல்லி நோக்கி புறப்படுவதற்கு முன்பு தனது குழந்தை மற்றும் மனைவியை பயணிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்த விமானி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். விமானம் தரையிறங்கிய பின்பு தனது லிட்டில் பிரின்சஸுடன் இணைந்து பயணிகளை அவர் வழி அனுப்பி வைத்தார். ஒரு குடும்பத்தின் நெகிழ்ச்சியான இந்த தருணம் சமூக வலைதளங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. கர்நாடக மாநிலம் தும்கூரில் தசராவையொட்டி பெண்களின் இருசக்கர வாகன பேரணியை உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து நகரின் முக்கிய சாலைகளை நோக்கி பெண்கள் பேரணியாக சென்றனர்.
தசரா இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்த அமைச்சர் யானைகளுக்கு நடைபெற்ற பூஜையிலும் கலந்து கொண்டார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள பெல் தசரா மைதானத்தில் நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இரு குழுவாக பிரிந்து வட்ட வடிவில் நின்ற மக்கள் கர்பா நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வண்ணமயமாக காட்சியளித்த இந்த நிகழ்ச்சியை திரளான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் துர்கா பூஜை விழா கொண்டாட்டங்கள் களை கட்டி வருகின்றன. பெகாலா பகுதியில் துர்கையும் சிவனும் நேருக்கு நேர் இருப்பது போல அமைக்கப்பட்டுள்ள பந்தலில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. துர்கா பூஜை பந்தலில் வழிபாடு நடத்திய பொதுமக்கள் நடன நிகழ்ச்சியையும் கண்டுகளித்தனர். உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் புறநானூற்று பாடலை பாடி அசத்தியது பார்வையாளர்களை கவர்ந்தது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தனியார் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற போது அவர் பாடல் பாடி அசத்தினார். யாங்கு ஆகியர் என வினவுதிராயின் மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்ட அனையர் இளைஞர் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்க அதன் தலை ஆன்றவிழ்ந்தடங்கிய கொள்கை சார்ந்தோர் வாழும் எம் ஊரே என்று சொன்னான். 2000 ஆண்டுகளுக்கு முன் பாடப்பட்ட தமிழ் பாடல். தொடர்ந்து பேசிய அவர் மொழியையும் மண்ணையும் நேசித்து கல்வியின் அருமையை உலகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென மாணவர்களை அறிவுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.